ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போன கிளாஸ்ல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். ஃபார் எனது ரிவர்சிபிள் சிஸ்டம். ஓகே. ஸோ நான் ரிவர்சிபிள் சிஸ்டம்னு ஆக்சுவலா சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த கேத்தோடிக் டு ஆனோடிக் பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 59 டு 70 மில்லி வோல்ட் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். டிப்பிக்கலி நம்ம வந்து ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம் சொல்றோம்னா 59 டு 70 மில்லி வோல்ட் கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம எப்படி வந்து எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாங்கிறது நம்ம போன லெக்சர்ல பார்த்தோம். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம இந்த டைமும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பட் நமக்கு கண்டிஷன் என்ன? நம்மளோட கண்டிஷன் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து குவாசி ரிவர்சிபிள். ஓகே. ஸோ குவாசி ரிவர்சிபிள்னா இந்த பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 70 மில்லி வோல்ட்டோட கூட இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து 210 வோல்ட்டா இருக்கலாம், இல்ல 250 மில்லி வோல்ட்டா இருக்கலாம். ஸோ 70 மில்லி வோல்ட்டோட கூட இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து குவாசி ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ குவாசி ரிவர்சிபிளா இருக்கிற சமயத்துல நம்ம எந்த ஈக்குவேஷன் வச்சு எலக்ட்ராக்டிவ் ஏரியா கண்டுபிடிப்போம்னா இந்த ஈக்குவேஷன் தான். ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், என் ஆல்பானா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இதுல ஆல்பாங்கிறது என்னன்னா சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். நமக்கு மற்றபடி இந்த டிஃபிசிவிட்டி எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கான்சென்ட்ரேஷன்ங்கிறது நம்ம என்ன கான்சென்ட்ரேஷனா நம்ம பொட்டாசியம் ஃபெரி ஃபெரோசைனைடு வந்து நம்ம இதுல ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதுல ஒரு புது டெர்மினாலஜி என்னன்னா, இந்த ஆல்பாங்கிறது ஒரு டேர்ம் வந்து நீங்க குவாசி ரிவர்சிபிள் கண்டிஷன்ல மட்டும்தான் இந்த டேர்ம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த ஆல்பானா என்னன்னா அது வந்து சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு எலக்ட்ரோட அசியூம் பண்ணீங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரோ, இதுக்கு மேல வந்து ஒரு எலக்ட்ரோஆக்டிவ் ஸ்பீஷீஸ் வந்து ஒரு ஆக்சிடேஷன் இல்ல ஏதோ ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வால்வ் ஆகுற சமயம் எனக்கு எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் வந்து எனக்கு இந்த ஒர்க்கிங் எலக்ட்ரோடுக்கும் எனக்கு இந்த கெமிக்கல் ஸ்பீஷீஸ்க்கும் நடுவுலயே நடக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நடக்கிற சமயத்துல எனக்கு ஆல்பா வந்து 0.5 இருந்துச்சுன்னா எனக்கு இந்த எனர்ஜி பேரியர் ஆக்சிடேஷன்லயும் ரிடக்ஷன்லயும் எனக்கு ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.5. நம்ம ஜெனரலா நம்ம வந்து எலக்ட்ரோ ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சமயம் இந்த ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.5ங்கிறத நம்ம எப்பயோ ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். ஓகே. ஏன்னா எனர்ஜி பேரியர் வந்து ஆக்சிடேஷன்லயும் ரிடக்ஷன்லயும் எனக்கு ஈக்குவலா இருக்குங்கிறது அர்த்தம். சப்போஸ் எனக்கு ஆல்பா வந்து கிரேட்டர் தென் 0.5 சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. வேறஸ் எனக்கு நிறைய வோல்டேஜ் அப்ளை பண்ணாதான் எனக்கு ஆக்சுவலா எது நடக்குது, ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு இருக்கும். ஓகே. ஸோ அதனாலதான் நான் இந்த இடத்துல வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரி நான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே. வேறஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் 0.5 அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதுதான் என்னன்னா ஆல்பா. ஓகே. ஸோ ஆல்பாங்கிறது பொறுத்த வரைக்கும்னா இந்த எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் அதே மாதிரி ரிடக்ஷன் ரியாக்ஷன்லையும் எவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு எதுல ஒர்க்கிங் எலக்ட்ரோடுக்கும் கெமிக்கல் ஸ்பீஷீஸ்க்கும் எப்படி எனக்கு ஈஸியா எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே. ஸோ அதை சொல்றதுதான் என்னன்னா ஆல்பா. இந்த ஆல்பா டிபிக்கலி 0 to 1 ஒரு வேல்யூல இருக்கும். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த இக்குவேஷன்ல இருந்து தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி டிஃபியூசிவிட்டி தெரியும். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த போன லெக்சர்லயே நம்ம பார்த்துருந்தோம். நான் ஒரு பொட்டாசியம் ஃபெரி அதே மாதிரி பொட்டாசியம் ஃபெரோசைனைட் யூஸ் பண்றேன்னா அதுக்கு டிஃபியூசிவிட்டி வேல்யூங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது வந்து டிபிக்கலி 7.6 இன்டூ 10⁻⁻6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டா இருக்கும். புரியுதா? ஸோ நம்ம ஜென்ரலா வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லீனியர் பிளாட் போடுவோம். ஓகே. ஸோ இதுல லீனியர் பிளாட் வெர்சஸ் எது? ஐபி வந்து ஒய் ஆக்சிஸ், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேயா? ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ்ல ஐபி பிளாட் பண்ணுவேன். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ஸ்கேன் ரேட். இப்படி நான் பிளாட் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்லோப் வேல்யூ வருமா? அந்த ஸ்லோப் வேல்யூ அதுதான் நான் எழுதிருக்கேன். அந்த ஸ்லோப் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு என்னது? இந்த என்டையர் ரிமைனிங் டேர்ம். புரியுதா? அப்ப இந்த என்டையர் ரிமைனிங் டேர்ம்ல எனக்கு எதெல்லாம் தெரியும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், டிஃபிசிவிட்டி தெரியும், நான் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு ஆட் பண்ணேன் அதுவும் எனக்கு தெரியும். புரியுதா?
ஆல்பா வந்து நம்ம 0.5 நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, அப்போ இது ஸ்லோப் வேல்யூ எனக்கு தெரியும். அப்போ எனக்கு இந்த எல்லா வேல்யூவும் தெரிஞ்சதுன்னா நான் ஏரியா என்னங்கிறது கண்டுபிடிச்சிக்கணும். புரியுதா? ஸோ அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் டிவைடட் பை திஸ் என்டையர் டேர்ம். ஓகேயா? ஸோ இந்த இக்குவேஷன் வச்சு தான் நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம்? எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னால நான் வந்து இந்த 5 மில்லிமோலார் ஆஃப் இக்விமோலார் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் ஃபெரி ஃபெரோசைனேட் எப்படி வந்து ஒரு 0.1 மோலார் கேசிஎல்ல ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா, நான் வந்து ஒரு 0.1 மோலார் கேசிஎல் நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஆனா எதுல ஒரு 100 ml ஆஃப் டிஐனைஸ்ட் வாட்டர்ல நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னால நமக்கு இந்த இக்குவேஷன் தெரியணும். mass is equal to molarity into volume into molecular weight. Okay, so KCl ஓட molecular weight பாத்தீங்கன்னா 74.55 gram per mole. ஓகே, இப்போ நான் வால்யூம் எவ்வளவு எடுக்கணும்னு சொன்னேன்? 100 ml. அப்போ 100 ml is equal to 0.1 liter. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 100 ml னா 100 into 10 to the power minus 3. ஓகேயா? ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு எதாவது வந்துடும் 0.1 லிட்டரா வந்துடும். ஸோ அதுதான் நான் இங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், 0.1 இது லிட்டர், இது வந்து கிராம் பர் மோல். ஓகே, இந்த 0.1 என்னன்னா நம்ம எவ்வளவு மொலாரிட்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த 0.1 தான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? ஸோ நான் இப்போ இது எல்லாமே நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்னா 745 மில்லிகிராம்னு வரும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், நான் வந்து ஒரு பீக்கர்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 745 மில்லிகிராம் ஆஃப் கேசிஎல் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணிட்டு அதை தான் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 100 ml-க்கு நான் மேக்கப் பண்ணுவேன். புரியுதா? ஸோ அதனால தான் நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 80 ml ஆட் பண்ணுங்க டிஎன்எஸ் வாட்டர், அதுக்கு பிறகு அதை மொத்தமா சேர்த்து நம்ம வந்து 100 ml-க்கு என்ன பண்ணணும், மேக்கப் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து ஆக்சுவலி வந்து என்னன்னா, எப்படி சார் ஒரு ஃபெரிசைனேட் அதே மாதிரி பொட்டாசியம் ஃபெரோசைனேட் ட்ரைஹைட்ரேட் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பொட்டாசியம் ஃபெரிசைனோட மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்கன்னா 329.24 கிராம் per mole. சிமிலர்லி பொட்டாசியம் ஃபெரோசைனேட் ட்ரைஹைட்ரேட், ஸோ இதுதான் நான் ப்ரிக்கசரா எடுக்கிறேன் அப்படின்னா இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 422.39 கிராம் per mole தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஆக்சுவலா பண்ணணும், பழைய அதே ப்ரொசீஜர் மாதிரி தான். ஓகே, அதே ஃபார்முலா என்னது, மொலாரிட்டி இன்டு வால்யூம் இன்டு மாலிகுலர் வெயிட். ஸோ நம்மளோட கொஸ்டின் என்னது, 5 மில்லிமோல். ஓகே, ஸோ 5 மில்லிமோல்னா எப்படி எழுதலாம், 0.005 மோல் பெர் லிட்டர்னு சொல்லி எழுதலாம். ஓகே, ஸோ இது நான் எத்தனை வால்யூம்ல நான் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம எவ்வளவு சொல்லியிருக்கோம், 100 ml அப்படிதானே, அப்போ 100னா 0.1 லிட்டர். ஓகே, மாலிகுலர் வெயிட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 329.24, ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், கிராம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ அப்ராக்சிமேட்லி எவ்வளவு, 164.6 மில்லிகிராம். ஓகே, இதே மாதிரி நான் எதுக்கும் நான் கால்குலேட் பண்ணணும், பொட்டாசியம் ஃபெரோசைன். ஸோ பொட்டாசியம் ஃபெரோசைன் எடுக்கும் அதே மாஸ் தான், ஏன்னா இக்யூமோலார் நம்ம எடுக்கிறோம். புரியுதா? ஸோ அதே 5 மில்லிமோல் இன்டூ 100 ml இன்டூ எவ்வளவு, 422.39, இது வந்து கிராம் பர் மோல். புரியுதா? சி இதுல நம்ம எப்பவே எடுக்க சமயத்துல வந்து யூனிட் எப்பவே பார்த்துக்கணும். சி இது வந்து மோல் பர் லிட்டர், இதுல இன்டூ லிட்டர், இது வந்து கிராம் பர் மோல். புரியுதா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மோல் பர் மோல் கேன்சல் ஆயிரும், லிட்டர் லிட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த கிராம் தான் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு வரும். புரியுதா? அப்போ இதுக்கு அர்த்தம் ஆக்சுவலா என்னது, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா ஒரு பீக்கர்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஆக்சுவலா பண்றோம், இந்த கேசிஎல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிதானே, 0.1 மோலார் கேசிஎல், அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்ல பார்ப்போம். ஸோ இதுக்கு கூட நம்ம எதெல்லாம் நம்ம ஆக்சுவலா ஆட் பண்றோம், நம்ம வந்து இந்த எவ்வளவு 164.6 மில்லிகிராம் ஆஃப் ஃபெரிசைனேட் இன் அடிஷன் டு நம்ம எதை ஆட் பண்றோம், 211.2 மில்லிகிராம் ஆஃப் பொட்டாசியம் ஃபெரோசைனேட். புரியுதா? இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிட்டு நம்ம கேசிஎலுக்கு நம்ம எவ்வளவு நம்ம ஆக்சுவலா நம்ம பார்த்தோம், சால்ட் இது 745 மில்லிகிராம். புரியுதா? ஸோ இது 745 மில்லிகிராம். ஓகேயா? இது எல்லாம் முதல்ல இந்த எல்லா மில்லிகிராம் ஆஃப் சால்ட் எல்லாம் ஆட் பண்ண பிறகுதான் நம்ம இதை 100 ml மேக்கப் பண்றோம். ஓகே, ஸோ 100 ml நம்ம இப்போ மேக்கப் பண்றோம் அப்படின்னா கரெக்டா எனக்கு இந்த பொட்டாசியம் ஃபெரி ஃபெரோ இது ரெண்டுமே எனக்கு எதுல மெயின்டைன் ஆயிரும், இக்யூமோலார்ல எனக்கு மெயின்டைன் ஆயிரும். புரியுதா? ஸோ இதுதான் நம்ம எப்படி வந்து ஒரு
இக்யூமோலார் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம இப்பதான் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆக்சுவல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் டிஃபியூசிவிட்டி வேல்யூ என்னங்கிறது தெரியும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா பொட்டேஷியம் பெரிசைனைடு வந்து ஃபெரோசைனைடு ஆக்சுவலா மாறும்போது அங்க வந்து ஒரு எலக்ட்ரான் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். புரியுதா? அதே மாதிரி ஆல்பா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.5. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பும் ஒன்று தான். சி ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னா என்னன்னா, நான் வந்து சி ஃபார்வர்ட் அஸ் வெல் அஸ் பேக்வேர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகுது. புரியுதா? ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னா இப்ப நான் ஆக்சிடேஷன் மட்டும் கன்சிடர் பண்றேன், இல்ல நான் ரிடக்ஷன் ரியாக்ஷன் மட்டும் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன எலக்ட்ரான் எனக்கு இன்வால்வ் ஆகுது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பாத்தீங்கன்னா எகைன் அதே தான். புரியுதா? ஸோ இந்த எண்ணும் என் ஏயும் ஒரே தான். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும், நம்ம வந்து 5 மில்லிமோல் தான் எடுக்கிறோம். புரியுதா? ஸோ அதனால இங்கேயும் நான் வந்து 5 மில்லிமோல் போடுறேன். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் இது பெர்ஃபார்ம் பண்றது 25 டிகிரி செல்சியஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து வேரியஸ் ஸ்டாண்டர்ட் ரன் பண்ணுவோம். புரியுதா? ஒரே இக்யூமோலார் ஃபெரிசைனேட் தான், ஆனா நம்ம வேரியஸ் ஸ்டாண்டர்ட் நான் ரன் பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் என்னது ஆனோடிக் பீக் கரண்ட்டை நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் கேத்தோடிக் பீக் கரண்ட்டும் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஓகே, ஸோ அதுதான் நான் இந்த ஸ்லைட்ல எது காமிச்சிருக்கேன். ஒரு வேரியஸ் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஆனோடிக்ல என்னென்ன எனக்கு பீக் கரண்ட் வந்திருக்கு, ஸோ அதை நம்ம இங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு வேரியஸ் ஸ்டாண்டர்ட்ல கேத்தோடிக்ல என்னென்ன பீக் கரண்ட் வேல்யூஸ் எல்லாம் வருதுங்கிறதும் நான் இங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பீக் கரண்ட்டுக்கும் நம்ம எதுக்கும் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம இப்போ பிளாட் போட போறோம். ஸோ அப்போ ஐபி தான் ஒய், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் தான் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த இக்குவேஷனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம், அதே மாதிரி இன்டர்செப்டும் கண்டுபிடிப்போம். ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கு நம்ம என்ன இக்குவேஷன் நம்ம ஆக்சுவலி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என் இன்டூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் minus summation of x into summation of y divided by n into summation of x square minus the summation of x the whole square. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம எம் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். இதுல எக்ஸ் நான் எது சார், அதான் நான் சொன்னேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட். புரியுதா? ஏன்னா இதுதான் நமக்கு எக்ஸ். புரியுதா? இதுதான் எக்ஸ், ஐபி தான் ஒய். புரியுதா? சோ இந்த ஐபி தான் ஒய் எடுக்கணும், எக்ஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட். ஓகே, நான் ஒன்ஸ் நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இந்த ஸ்லோப் இருக்குல்ல, அதாவது இந்த ஸ்லோப் வேல்யூவை நான் எங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும், இந்த இடத்துல நான் சப்ஸ்டிடியூட் பண்ணேன் அப்படின்னா இந்த ரிமைனிங் வேல்யூ எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, இது வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா நான் எதை கண்டுபிடிச்சுக்கலாம், இன்டர்செப்டை கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா? ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலா என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்ம கொஸ்டின்ல வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து 5 மில்லி மோல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மோல் பர் சென்டிமீட்டர் கியூபா மாற்றணும். ஸோ 5 மில்லி மோல்னா 5 இன்டூ 10⁻³ மோல், அப்படிதானே? மோல் பர் லிட்டர்னு எழுதலாம். ஓகே, அதான் நீங்க போட்டிருக்கீங்க மோல் பர் லிட்டர். இப்போ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்போனா இந்த டினாமினேட்டர்ல 1 லிட்டருக்கு பதிலாக நான் எதை எழுதலாம், 1000 சொல்லி எழுதலாம். அப்ப 1000 சொல்லி எழுதுனேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும், 5 இன்டூ 10⁻⁶ மோல் பர் சென்டிமீட்டர் கியூபா வந்துடும். புரியுதா? சோ இதுதான் கான்சன்ட்ரேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, நான் இங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கேன், கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இங்க வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்கேன் ரேட்க்கும் பீ கரண்ட்டுக்கும். இப்போ நான் வந்து ஸ்கேன் ரேட் நான் எடுக்கிறேன், அதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் தான் எக்ஸ். ஓகேயா, இந்த பீக் கரண்ட் தான் என்னது ஒய். ஓகே, சோ நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றதுக்கு நம்ம எதெல்லாம் கால்குலேட் பண்ணணும், ஒய் கூட இது எக்ஸ மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும், எக்ஸ முதல்ல ஸ்கொயர் எடுக்கணும், அது பிறகு இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சம்மேஷன் எடுக்கணும். ஓகே, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ், சம்மேஷன் ஆஃப் ஒய், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். புரியுதா? சோ இதெல்லாம் பண்ணிட்டேன்னா எனக்கு வேல்யூஸ் வந்துடும். சோ இதுல நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சோ n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இந்த எல்லா வேல்யூவும் இந்த ஃபார்முலால நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும், எம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 60.79 மைக்ரோ ஆம்ப்ஸ். ஓகே,
இன்டூ ஆக்சுவல் என்னது நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்னு சொல்லி எடுத்திருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் வந்து ஒரு ஸ்கேன் ரேட் பவர் 1/2 போடுறேன்னா ஸ்கேன் ரேட்டோட யூனிட் என்ன, வோல்ட் பெர் செகண்ட், அப்படிதானே? ஸோ இதை வந்து நான் 1/2 மல்டிப்ளை பண்ணேன்னா v பவர் 1/2 இன்டு எஸ் பவர் -1/2. புரியுதா? ஸோ உங்களுக்கு ஸ்லோப் வேல்யூனாலே நமக்கு என்னன்னு தெரியும். சரி இங்க பாருங்க, இது வந்து ஐபி, ஓகேயா? ஐபி வந்து மைக்ரோ ஆம்ஸ். நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் 1/2, ஓகேயா? அப்போ ஸ்லோப் வேல்யூன்னு என்னது, கரண்ட் யூனிட் என்ன வரும், ஸ்லோப் வேல்யூ அவுட்புட் டிவைடட் பை இன்புட், அப்படிதானே? அப்போ மைக்ரோ ஆம்ஸ் டிவைடட் பை எனக்கு என்ன வரும், வி பவர் 1/2 எஸ் பவர் -1/2. ஓகே, இதான் டினாமினேட்டர் வரும். இப்போ இந்த என்டையர் டேர்முமே நான் நியூமரேட்டர் கொண்டு போனேன்னா எப்படி எழுதலாம், மைக்ரோ ஆம்ஸ் இன்டூ வி பவர் -1/2 இன்டூ எஸ் பவர் 1/2. புரியுதா? ஸோ அந்த யூனிட் தான் நான் இங்க என்ன எழுதியிருக்கேன், இது வந்து ஸ்லோப்போட யூனிட். ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு என்னது, இந்த எம் வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லி இங்க போட்டிருக்கேன். இப்போ இந்த எம் வேல்யூவை இங்க நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நீங்க எதை கண்டுபிடிச்சிக்கலாம், உங்களோட இன்டர்செப்ட் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? ஸோ இது எப்படி நம்ம ஆரிஜின் ப்ரோல நம்ம ஆக்சுவலா எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன், இந்த ஆரிஜின் ப்ரோல நமக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். புரியுதா? அந்த டேட்டா பாயிண்ட் தான் நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். புரியுதா? இந்த எக்ஸ், இந்த ஒய். புரியுதா? ஸோ அதுதான் ஆனோடிக் ப்ராசஸ்ன்னு சொல்லி இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நீங்க பை டிஃபால்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த சின்டாக்ஸ் ஆக்சுவலா என்னன்னா ஸ்கொயர் ரூட், ஓகே, எஸ்கியூஆர்டி, எஸ்கியூஆர்டி ஆஃப் ஏ, ஏன்னா அதுதான் ஸ்கேன் ரேட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க என்டர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா பாயிண்ட் ஃபுல்லாவே வந்துடும். புரியுதா? திரும்ப இந்த ஒய் வேல்யூ அப்படியே நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இது ரெண்டும் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி லீனியர் பிளாட் போடணும், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம அனாலிசிஸ்ல போய், ஃபிட்டிங்ல போய், லீனியர் ஃபிட், ஓப்பன் டயலாக். ஓகேயா? ஓப்பன் டயலாக்னு போயிட்டு நீங்க ஜஸ்ட் ஓகேன்னு மட்டும் கொடுத்துட்டா போதும். ஓகே, ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டு நீங்க இதுல மறுபடியும் ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வந்துடும், நீங்க இந்த வேல்யூ வந்து நீங்க ஆக்சுவலா பாத்துக்கணும். உங்களுக்கு என்ன ஸ்லோப், என்ன இன்டர்செப்ட் வந்திருக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா நான் இங்க சைட்ல எழுதியிருப்பேன். அதாவது ஸ்லோப் வேல்யூ எனக்கு வந்தது என்னது, 60.92026. புரியுதா? எம் வேல்யூ எனக்கு எவ்வளவு வந்திருக்கு, அதாவது இதுதான் ஸ்லோப். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஸ்லோப் வேல்யூ ஈக்குவல் டு 60.9206 தெரியுதா? ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் தான் நீங்க ஆக்சுவலி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியணும்னா இந்த வேல்யூ தான் ஸ்லோப். ஓகே, இன்டர்செப்ட்னா என்னது, இந்த வேல்யூ. ஓகே, 0.2562. இந்த பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் நீங்க எடுக்க வேணாம், அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் எரர். சரியா? ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு இந்த ஸ்லோப்பு இதான் இன்டர்செப்ட். இது நம்ம மேனுவலா கால்குலேட் பண்ணது வேற. இது வந்து நம்ம ஆக்சுவலா என்னது, நம்ம ஆரிஜின் ப்ரோ சாஃப்ட்வேர்ல கால்குலேட் பண்ணது. ஏன் வந்து இந்த எரர் டிஃபரன்ஸ் வருதுன்னா, நம்ம வந்து ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்ட் பிறகு ஒரு 2 டிஜிட் எடுப்போம், ஒரு சில இடத்துல நம்ம 3 டிஜிட் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி உள்ள இன்கன்சிஸ்டன்சினால நமக்கு இந்த மேனுவலா ப்ரொசீட் பண்ண சொல்லி கொஞ்சம் எரர் ஹை ஆகும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். புரியுதா? இதே மாதிரி இப்போ நான் கேத்தோடிக் ப்ராசஸ்க்கும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான் பண்ணணும். ஸ்கேன் ரேட்டு, இது கேத்தோடிக் பீக் கரண்ட். ஸோ நான் வழக்கமா என்ன பண்றேன், இந்த ஸ்கேன் ரேட்டுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், இந்த கரண்ட்டை அதே தான் ஒய். இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு ஒய்யும் நான் எடுக்கணும். புரியுதா? அது பிறகு இந்த 4 காலத்துக்கும் நான் சம்மேஷன் எடுக்கணும். சம்மேஷன் எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வேல்யூ வந்துடும். இந்த எல்லா வேல்யூவும் நான் வந்து இந்த இக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா, அதாவது எந்த இக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த இக்குவேஷன். புரியுதா? ஸோ இந்த இக்குவேஷன்ல நீங்க ஃபுல்லா சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஸ்லோப் வேல்யூ தெரியும். அது பிறகு இந்த இக்குவேஷன்ல நீங்க எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்செப்ட் வேல்யூ வரும். ஓகேயா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கேத்தோடிக் ப்ராசஸ். புரியுதா? ஸோ அதாவது இந்த கேத்தோடிக் ப்ராசஸ்ல நமக்கு வந்து ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்டர்செப்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? ஸோ இதே தான் நான் வந்து இங்க என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆரிஜின் ப்ரோ சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணும்போது நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த டேட்டா ஷீட்ல இந்த கேத்தோடிக் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுதான் கேத்தோடிக் ப்ராசஸ்ல உள்ள ஸ்கேன் ரேட் வேல்யூ, அதோட பீக் கரண்ட். புரியுதா? சோ இதுல இந்த காலம் ஆக்சுவலா என்னது, இ. புரியுதா? சோ இந்த காலம் தான் நீங்க பார்க்கணும். இந்த காலம் இ தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்க ப்ரெஸ் என்டர்னு ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த ஃபுல் வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். புரியுதா? அதுக்கு பிறகு இந்த ஐபிங்கிற இந்த கரண்ட்டை நீங்க டைரக்டா இன்னொரு காலம்ல ஓபன் பண்ணி அப்படி நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிளாட் எப்பவே போட சமயம் உங்களோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து எப்பவே எக்ஸ்ல இருக்கணும், வேறஸ் உங்களோட அவுட்புட் வந்து ஒய்ல இருக்கும். புரியுதா? ஸோ இவ்வளவு பாயிண்ட் தான் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம், இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். ஸோ இதுவும் வழக்கமா இதே மாதிரி தான் நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணிட்டு அனாலிசிஸ்ல போறேன். ஆல்ரெடி நம்ம லீனியர் ஃபிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த கீழேயே எனக்கு லீனியர் ஃபிட்ங்கிறத வந்துடும். புரியுதா? ஸோ நான் டைரக்டா ஓகேன்னு மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் எஸ் ஆக்சுவலா கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டா ஷீட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் ஸ்லோப் வேல்யூ, இதுதான் இன்டர்செப்டோட வேல்யூ. புரியுதா? அப்போ ஸ்லோப் வேல்யூ எனக்கு எவ்வளவு வந்திருக்கு, 58.33256. அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். அதே மாதிரி இன்டர்செப்ட் வேல்யூ பாருங்க எனக்கு எவ்வளவு வந்திருக்கு, அதாவது 0.00614. புரியுதா? அந்த வேல்யூ தான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? ஸோ இது மேனுவலா கால்குலேட் பண்ணது, இது ஆரிஜின் ப்ரோ சாஃப்ட்வேர்ல வச்சு கால்குலேட் பண்ணது. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம அஸ் பர் தி ஃபார்முலா, இந்த ஃபார்முலால நம்ம முன்னாலே பார்த்தோம், இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இது ஸ்லோப் டிவைடட் பை இது இன்டர் டினாமினேட்டர் டேர்ம். அப்போ நமக்கு கான்சென்ட்ரேஷன் ஆல்ரெடி நம்ம எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிஃபிசிவிட்டி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஃபிசிவிட்டி எடுப்போம். இந்த இண்டிவிஜுவலா ஒன்னா நான் மல்டிப்ளை பண்ணி முதல்ல இது டினாமினேட்டர்ல உள்ள எல்லா டேர்மும் நான் வந்து கால்குலேட் பண்றேன். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன், டிஃபிசிவிட்டியோட ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். புரியுதா? ஸோ இதான் நமக்கு ஆல்ரெடி தெரியும், டிஃபிசிவிட்டி ஆஃப் வெரிசைன். ஸோ இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும், 2.7568 into 10⁻³ சரியா? இப்போ ஆல்பா வேல்யூ நமக்கு தெரியும் 0.5, number of electron in the rate determining step நமக்கு தெரியும் is equal to 1. So alpha into na the whole power 1/2 னா நமக்கு என்ன வந்துரும், square root of 0.5. So அதோட ஆன்சர் இங்க இருக்கு. ஓகேயா? So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, area is equal to slope divided by the entire denominator. புரியுதா? So இப்போ இதுல இந்த n value is equal to 1, இந்த alpha n alpha the whole power 1/2 தான் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம், 0.7071. ஓகேயா? அதே மாதிரி இந்த d பவர் 1/2 வேல்யூ இங்க நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதுதான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இது வந்து கான்சென்ட்ரேஷன். புரியுதா? ஸோ இந்த எல்லா டெர்மினாலஜியும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 2.9139 into 10⁻³ புரியுதா? ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம எங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இந்த டினாமினேட்டர் டேர்ம்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலா ஆரிஜின் ப்ரோல நம்ம எஸ்டிமேட் பண்ண ஸ்லோப் வேல்யூ இது வந்து ஃபார் தி கேத்தோடிக் ப்ராசஸ், வேறஸ் இந்த ஸ்லோப் வந்து ஃபார் தி ஆனோடிக் ப்ராசஸ். புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபார் ஆனோடிக் பீக்குக்கு ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஸ்லோப் வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ. புரியுதா? 2.9139 into 10⁻³. ஸோ இந்த வேல்யூவும் இந்த டினாமினேட்டர் வச்சு நான் வந்து டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும், ஃபார் தி ஆனோடிக் பீக் 0.0209. புரியுதா? இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி கேத்தோடிக்கு என்ன ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 58.33256. புரியுதா? அதே வேல்யூ நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, 58.33 into 10⁻⁶. ஏன் 10⁻⁶ ஆட் பண்றேன், ஏன்னா இது மைக்ரோ ஆம்ப்ஸ். புரியுதா? அதனாலதான் இங்கேயும் நான் 10⁻⁶ ஆட் பண்றேன், இங்கே 10⁻⁶ ஆட் பண்றேன். ஓகே, ஸோ இதை நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும், 0.0200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுக்கு பிறகு இந்த ரெண்டு வேல்யூக்கும் நான் ஆவரேஜ் எடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ வருது, 0.02045 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களோட எலக்ட்ரோஆக்டிவ் ஏரியா, நம்ம இது பேப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இடத்துல எழுதுறோம் அப்படின்னா இதுதான் எலக்ட்ரோஆக்டிவ் ஏரியா. ஓகே, நவ் வேறஸ் நீங்க ஒருவேளை ஒரு ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா எலக்ட்ரோஆக்டிவ் ஸ்பீஷிஸ் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு எங்க வந்து அதிகமா இருக்கு, அதாவது எலக்ட்ரோ ஆக்டிவ் சைட்ஸ் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆனோட்டிக்ல தான் அதிகமா இருக்கு. ஓகே, வேறஸ் கேத்தோட்ல ரிலேட்டிவ்லி கம்பேர் பண்ண சொன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இதோட இன்ஃபரன்ஸ். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிபிக்கலி நம்ம வந்து ஒரு கிளாசிக் கார்பன் எலக்ட்ரோடு வந்து ஒரு 3 mm டயா இருக்குன்னா அதோட ஏரியா வந்து 0.070 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும். சி, நீங்க வந்து ஒரு எலக்ட்ரோடு எடுத்துக்கணும், நம்ம ஒரு எலக்ட்ரோ டிபிக்கலி நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றோம்னா அதோட டயாமீட்டர் எவ்வளவு இருக்கும்னா 3 mm. ஓகேயா?
ஸோ இதோட டயமீட்டர் வந்து டிபிக்கல் எவ்வளவு இருக்கும்னா ஒரு 3 mm டயமீட்டர் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஏரியா அப்ளை பண்ணோம்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம்னா எனக்கு ஆன்சர் வந்து 0.0707 சென்டிமீட்டர் ஸ்கொயரா வரும். இப்போ இதுவும் நமக்கு முன்னால கிடைச்ச இந்த ஆன்சரும் கம்பேர் பண்ணி பாருங்க. இது வந்து எவ்வளவு 0.02045 புரியுதா? அப்போ இந்த 0.02045ங்கிறது நமக்கு இந்த கிடைச்சிருக்கிறதோட ஆக்சுவலி என்னது கம்மி. புரியுதா? சோ இதை வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான் நான் எடுத்திருக்கேன். புரியுதா? பட் ஆக்சுவலி நமக்கு என்ன வரும்னா நம்ம மெட்டீரியல் வந்து நல்ல ஹைலி கண்டக்டிவா இருக்கு அப்படின்னா இந்த ஜாமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியாவோட நம்மளோட எலக்ட்ராக்டிவ் ஏரியா வந்து கொஞ்சம் கூட வரும். புரியுதா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜாமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கறத நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஓகே. சோ தி ஜாமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். புரியுதா? என்னோட கிளாசி கார்பன் எலக்ட்ரோட் அதோட சர்ஃபேஸ் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஃபார்ம்ல இருக்கும். புரியுதா? சோ அதை வந்து நான் ஒரு பஃபர் சொல்யூஷன்ல டிப் பண்றேன் அப்படின்னா அதோட ஜாமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். சோ அதோட ரேடியஸ் ஆஃப் தி எலக்ட்ரோடு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர். புரியுதா? பை வேல்யூங்கிறது 3.14. இப்போ நான் என்ன பண்றேன்? டயமீட்டர் வந்து 3 mm. ஓகேயா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm. அப்போ 3 mm வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 divided by 10 into 3 அப்படி போட்டீங்கன்னா என்ன வரும்? 3 divided by 10 which is equal to 0.3 சென்டிமீட்டர். ஓகே. அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? சி நமக்கு ஆல்ரெடி ஒரு டயமீட்டர் வந்து எவ்வளவு? டயமீட்டர் வந்து 0.3 சென்டிமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் ஆக்சுவலி என்னது? அதோட பாதி. அப்படிதானே? அதோட பாதி. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை 2. ஸோ அதான் வந்து என்னது? 0.15 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்றோம். ஓகே. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஃபைனல் என்ன வந்துடும்? 0.0707 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ இதுதான் ஜாமெட்ரிக் ஏரியா. ஓகே. இப்போ நமக்கு நான் வந்து ஆல்ரெடி நம்ம எப்பயும் நம்ம ஆக்சுவலா சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸும் சரி டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸும் சரி நம்ம ஐபி வர்சஸ் ஸ்டாண்டர்ட் பிளாட் போடுவோம் இல்ல ஐபி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பிளாட் போடுவோம் இல்லைன்னா லாக் வர்சஸ் லாக் பிளாட் போடுவோம். புரியுதா? இந்த எல்லா பிளாட்லயும் நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு 1. சி நம்ம ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிப்போம் அதே மாதிரி நம்ம இன்டர்செப்டும் கண்டுபிடிப்போம். புரியுதா? இது ரெண்டும் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து y is equal to mx plus cங்கிற ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம எழுதுவோம். ஆனா இந்த y is equal to mx plus c எப்போ ஆக்சுவலா கரெக்டா இருக்கும்? என்னோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் வேல்யூ வந்து 1 கிட்ட வரணும். ஓகே. சோ இப்போ நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஓகே. சோ இதுல வந்து நான் ஒரு டம்மி டேட்டா கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒரு ஒய் வேல்யூ. அதாவது நான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நான் இங்க கரண்ட் கொடுத்துருக்கேன். புரியுதா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ங்கிறது கவர்ன் பண்ணுதுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக நான் வந்து y equal to mx plus c ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பிறகு அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷனும் கூட சேர்ந்து கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? சோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? நான் y equal to mx plus c அப்படின்னா y வேல்யூ வந்து p கரண்ட், இதுல xங்கிறது என்னது? ஸ்கேன் ரேட். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்கேன் ரேட்டும் நான் இதுல எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்ங்கிறது பி கரண்ட். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கமா அதே மாதிரி தான் எக்ஸ் ஒய் அது பிறகு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் அது பிறகு எக்ஸ் ஒய். ஓகே. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் ஒய் வந்துடும். அது பிறகு இது எல்லாத்துக்கும் நான் சம்மேஷன் எடுப்பேன். அந்த சம்மேஷன் வேல்யூ தான் நான் மொத்தமா இங்க கீழே வேல்யூல கொடுத்துருக்கேன். ஓகேயா? இப்ப இதுல நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் என்னது? 5. தெரியுதா? 1 2 3 4 5. புரியுதா? இப்போ இந்த எல்லா வேல்யூவை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஒரு எம் வேல்யூ வரும். ஓகே. அதே மாதிரி எனக்கு இன்டர்செப்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த எம் வேல்யூவை நான் எங்க பண்றேன்? இந்த எம் இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு எதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? சம்மேஷன் ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் அதே மாதிரி எக்ஸ் ஒய்யும் கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? இது எல்லாம் நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இன்டர்செப்ட் வேல்யூ வந்துடும். புரியுதா? அப்போ இதுல இருந்து நான் இந்த லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் நான் எழுதிக்கலாம். ஓகேயா? சோ இதுல இந்த 164ங்கிறது இது ஸ்லோப், இந்த 22.3167ங்கிறது இன்டர்செப்ட். புரியுதா?
அப்போ இதை எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலா தெரிஞ்சுக்கலாம்? அதாவது நான் எப்படி ஒரு பிளாட் போடுறேன் அப்படின்னா, இது ஐபி, இது ஸ்கேன் ரேட்டு, எனக்கு வந்து என்னது, எனக்கு வேரியஸ் ஸ்கேட்டர் பிளாட் இந்த மாதிரி வருது அப்படின்னா ஒரு 5 டேட்டா பாயிண்ட். இதுக்கு நான் வந்து ஒரு லைன் ஆக்சுவலா ஒரு லீனியர் லைன் ஆக்சுவலா போடணும் அப்படின்னா, இதோட ஸ்லோப் வேல்யூ தான் என்னது, இந்த 164.5376. இன்டர்செப்ட் வேல்யூங்கிறது இது. ஓகே, அட் இந்த ஸ்கேன் ரேட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கிற சமயத்துல இந்த இன்டர்செப்ட் வேல்யூ எனக்கு எவ்வளவு வருது, அதாவது எவ்வளவு வேல்யூ வருது அப்படின்னா 22.3167. ஓகே, சோ இதுதான் நமக்கு என்னது, லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். இப்போ சார் இது லீனியரா தான் இருக்குங்கிறது என்ன ப்ரூஃப்? சோ அதுக்கு தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். அது வந்து 1க்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே, சோ ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம், இல்லாட்டி அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் சிஓடிங்கிற ஒரு ஷார்ட் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரியுதா? சோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதோட ஃபார்முலா வந்து ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஒய் minus y calculated the whole square divided by summation of y minus y mean the whole square. Okay. So first of all, இது y calculated னா என்ன சார்? சார் நமக்கு first of all தெரியும், இதுதான் experimental value. ஓகே, இந்த experimental value தான் என்னது, இந்த y. இங்க நான் எழுதியிருக்கேன். புரியுதா? இப்போ calculated y னா என்ன சார்? நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் நம்ம எடுத்திருக்கோம். புரியுதா? சோ இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷனை நான் புரியுற மாதிரி நான் எழுதுறேன். எப்படி, y calculated is equal to 164.5376 into x plus என்னது 22.3167. ஓகே, இதுல x னா என்ன சார்? நான் ஆல்ரெடி கொடுத்திருக்கேன், நம்ம வந்து இதான் x வேல்யூ. புரியுதா? இந்த டிஃபரெண்ட் x வேல்யூவை நான் வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், y calculated வேல்யூ எனக்கு கிடைக்கும். புரியுதா? சோ அந்த y calculated வேல்யூ தான் நான் எங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். புரியுதா? அப்போ ஃபார் டிஃபரண்ட் ஸ்கேன் ரேட்ல நான் என்ன பண்றேன், இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு எது கிடைக்கும், y calculated கிடைக்கும். இப்போ இதுல y மீன் எது சார்? இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம் தெரியுமா, அதோட y மீன், அதாவது அதோட ஆவரேஜ். ஆவரேஜ்னா 47.82 வருது. புரியுதா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், y மைனஸ் ஒய் கால்குலேட்டர். ஓகே, இப்போ y மைனஸ் ஒய் கால்குலேட்டர்னா எப்படி சார் ஆக்சுவலா பண்ணணும்? சி இது y, இது y கால்குலேட்டர் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 21.3 மைனஸ் 26.43 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேயா? சோ இது மாதிரி ஒவ்வொரு டேர்மா எடுத்துக்கிட்டு இது லாஸ்ட் வேல்யூ. ஓகேயா? சோ பிளஸ் எனக்கு எப்படி வரும், பிளஸ் 85.1 மைனஸ் 88.13 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதுக்கு ஃபுல்லா நான் வந்து சம்மேஷன் எடுத்தேன் அப்படின்னா அதுதான் எனக்கு எங்க வந்துடும், இந்த நியூமரேட்டர் டேர்ம்ல வந்துடும். y மைனஸ் ஒய் மீன் என்னது, இதுதான் y வேல்யூ. இதுக்கு கூட ஒவ்வொரு வேல்யூவும் நான் எதை வச்சு நான் சப்ட்ராக்ட் பண்ணணும், மைனஸ் ஒய் மீன். ஓகே, அப்போ ஒய் மீன் நான் என்ன பண்ணணும், மைனஸ் 47.82 மைனஸ் 47.82 இப்படி எனக்கு ஒவ்வொரு வேல்யூவா வரும். இந்த எல்லா வேல்யூக்கும் நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா வேல்யூக்கும் நான் சம்மேஷன் எடுத்தேன் அப்படின்னா அதுதான் இந்த டினாமினேட்டர் டேர்ம். ஓகே, சோ இது எல்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.9713. ஓகே, சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஆர் ஸ்கொயர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா there's a strong relationship between என்னது, ஸ்கேன் ரேட் அண்ட் பீக் கரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இப்படிதான் நம்ம எதை கால்குலேட் பண்ணிக்கலாம், ஆர் ஸ்கொயரை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஓவர் பொட்டென்ஷியல்னு நம்ம பார்த்தோம், அதே மாதிரி எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறதும் பார்த்தோம். இதுக்கு ரெண்டுக்குமே என்ன ஆக்சுவலா ப்ராக்டிக்கல் இன்ஃபரன்ஸா இருக்கும். சோ நான் வந்து ஒரு பிக்சரல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறேன். சரி, இதுல நீங்க பாருங்க, இது வந்து ஒரு எலக்ட்ரோட். ஓகே, இந்த எலக்ட்ரோடுக்கு சர்ஃபேஸ்ல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கு. புரியுதா? உங்களுக்கு நிறைய ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கு. அதான் நான் வந்து இந்த டாட்டட் லைன் மாதிரி நாங்க போட்டிருக்கேன். புரியுதா? இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு ஏங்கிற ஒரு அனலைட் வந்து பி பிளஸ் இயா மாறுது. ஓகே, அதாவது என்ன நான் மீன் பண்ண வரேன்னா, ஒரு கெமிக்கல் ஸ்பீஷிஸ் வந்து இந்த எலக்ட்ரோடோட சர்ஃபேஸ்ல கான்டாக்ட்ல வருது. அந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு நிறைய ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கு. ஓகே, அதனால உங்களுக்கு நிறைய எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதனால உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து அந்த கெமிக்கல் ஸ்பீஷிஸ்க்கும் உங்க எலக்ட்ரோடுக்கும் எலக்ட்ரான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. புரியுதா? சோ இது வந்து ஒரு சினாரியோ. சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு சிவில வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு ஆனோடிக்லயும் கேத்தோடிக்லயும் சரி உங்களுக்கு பீக் கரண்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதே மாதிரி இந்த ஓவர் பொட்டன்ஷியலும் கம்மியா இருக்கும். ஓகே. சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓவர் பொட்டன்ஷியல்னா என்ன? எனக்கு ஒரு சிவி எனக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த ஆனோடிக்குக்கும், கேத்தோடிக்குக்கும் நான் ஆவரேஜா எடுத்துட்டேன்னா, எனக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்ல எனக்கு வரும். அந்த சென்டர் பாயிண்ட் தான் E0. புரியுதா? இந்த E0ல இருந்து நான் அடிஷனலா எவ்வளவு எனர்ஜி அதாவது அடிஷனலா எவ்வளவு வோல்டேஜ் நான் சப்ளை பண்ணேன்னா, எனக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். இல்ல அதோட நான் கம்மியா எவ்வளவு வோல்டேஜ் குடுத்துட்டேன்னா எனக்கு ரிடக்ஷன் நடக்கும். அதுதான் என்னது ஓவர் பொட்டன்ஷியல். புரியுதா? அப்போ நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவர் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆனோடிக் டு கேத்தோடிக் பீக் டு பீக் டிஃபரன்ஸும் கம்மியா இருக்கும். புரியுதா? சோ டெல் இபினா என்ன? இது வந்து நான் வந்து இபிஏன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து இபிசின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா இதோட டிஃபரன்ஸே ஆக்சுவலா கம்மியா இருக்கும். புரியுதா? அதுதான் பீக் டு பீக் டிஃபரன்ஸ்ங்கிறத நான் என்ன மீன் பண்றேன். ஓகேயா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சினாரியோ பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் சினாரியோல என்னன்னா, எனக்கு எலக்ட்ரோடு இருக்கு. அந்த சர்ஃபேஸ்ல எனக்கு 3, 4 ஆக்டிவ் சைட்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் தான் எனக்கு எனக்கு கொஞ்சம் தான் எனக்கு என்ன நடக்கும்? அனலைட் வந்து எனக்கு ப்ராடக்ட்டா மாறும். சோ இங்க எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் கம்மியா நடக்கும். சோ அதனால எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரும் இந்த கெமிக்கல் ஸ்பீஷீஸ்க்கும் இந்த எலக்ட்ரோடுக்கும் இடையில எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப கம்மியா இருக்கும். புரியுதா? சோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்? எனக்கு பீக் கரண்ட் வந்து அவ்வளவு ஹையா வராது. ஏன்னா இங்க கம்மியா எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகுறதுனால இங்க பீக் கரண்ட் எனக்கு கம்மியா வரும். அதே மாதிரி இந்த டெல் இபி அதாவது பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் ஹையா இருக்கும். ஓகே. ஏன்னா இங்க இது வந்து போர் கண்டக்டர். ஓகே. இப்போ ஓவர் பொட்டன்ஷியலும் அதிகமா இருக்கும். புரியுதா? அப்போ எனக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் சர்ஃபேஸ் ஏரியான்னு நான் சொல்றேன்னா, எனக்கு அந்த இடத்துல நெறைய ஆக்டிவ் சைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதுதான் ஒரே ஒரு கோரிலேஷன். என்னோட சர்ஃபேஸ் ஏரியால நெறைய ஆக்டிவ் சைட்ஸ் இருக்குங்கிறது தான் அர்த்தம். அதுதான் எலக்ட்ரோ கெமிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா கூடன்னு இருந்துச்சுன்னா அதோட இன்ஃபரன்ஸ். வேறஸ் எனக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியா இருக்குன்னு நான் ஒரு இன்ஃபரன்ஸ் சொல்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு கம்மியானா தான் எனக்கு ஆக்டிவ் சைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. வேறஸ் இந்த டெல் இபி இந்த டெல் இபி நான் கம்மியா இருக்கு அதே மாதிரி ஓவர் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கைனடிக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா வச்சு நீங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கைனடிக்ஸ் எப்படி கோரிலேட் பண்ணுங்கிறத நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். புரியுதா? அதே மாதிரி டெல் இபி எனக்கு கூட இருக்கு அதே மாதிரி ஓவர் பொட்டன்ஷியலும் கூட இருக்கு அப்படின்னா எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கைனடிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ இதுதான் இதோட கோர் இன்ஃபரன்ஸ். சோ அதனாலதான் நான் எங்கெல்லாம் எலக்ட்ரோ கெமிக்கல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்றேனோ, அந்த இடத்துல நான் என்னன்னு சொல்ல வரேன்? ஆக்டிவ் சைட்ஸ் கூட இருக்குன்னு சொல்றேன். எனக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியா இருந்துச்சுன்னா, ஆக்டிவ் சைட்ஸும் கம்மியா இருக்கும்னு நான் வந்து இன்ஃபரன்ஸ் டிரைவ் பண்றேன். புரியுதா? அப்ப ஆக்டிவ் சைட்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, எனக்கு கரண்ட்டும் அதுக்கு ஏத்த மாரி கம்மியா இருக்கும். வேறஸ் எனக்கு ஓவர் பொட்டன்ஷியல் கூடன்னா, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோவா நடக்கும். வேறஸ் எனக்கு லோ ஓவர் பொட்டன்ஷியல் நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ அதுதான் இங்க நான் டிஃபரெண்ட் காம்பினேஷனுக்கு அதோட டிஃபரெண்ட் இன்ஃபரன்ஸ் வந்து நான் இங்க குடுத்திருக்கேன். ஓகேயா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரஃப்னஸ் ஃபேக்டர். சி இப்போதைக்கு நம்ம ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்றதெல்லாம்ங்கிறதும் நம்ம பார்த்திருக்கோம். புரியுதா? இப்போ நான் வந்து என்ன ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறேன். என்னோட ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 5.0 என்னோட எலக்ட்ரோ கெமிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 18.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்படி நான் ஒரு அசம்ப்ஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ரேஷியோல எவ்வளவு வருது? 3.7 வருது. அப்போ 3.7 ஆக்சுவலி என்ன மீனிங்? என்னோட ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியா இப்ப இதான் என்னோட ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அதை விட உங்களோட எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கூட. அப்படின்னு என்ன மீன்? உங்க சர்ஃபேஸ்ல நிறைய கொஞ்சம் ரஃப்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க நானோ மெட்டீரியல் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கலாம். இல்ல சர்ஃபேஸ் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணியிருக்கலாம். சோ அது மூலமா உங்களுக்கு ரஃப்னஸ்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து கூடுது. புரியுதா? சோ அதுதான் நம்ம இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்? ரஃப்னஸ் ஃபேக்டர்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். புரியுதா? சோ இது 3.7 டைம்ஸ் இந்த ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியாவோட கூட இருக்குங்கிறதான் இதோட இன்ஃபரன்ஸ். புரியுதா? சோ இப்போ நான் ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறேன். எனக்கு ஆர்எஃப் வேல்யூ வந்து 1 இருக்குன்னா என்ன மீனிங்? எனக்கு எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாவும் என்னோட ஜியோமெட்ரிக் ஏரியாவும் ரெண்டுமே ஈக்குவல் இருக்கும். அப்படின்னா ஜியோமெட்ரிக் ஏரியானால என்னது? நம்ம வந்து ஒரு எலக்ட்ரோட் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஓகேயா? அப்போ
நான் வந்து ஏதோ ஒண்ணு டெபாசிட் பண்ணியிருக்கேன், இல்ல ஏதோ ஒண்ணு நான் மாடிஃபை பண்ணனாலும் எனக்கு அதே ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் இருக்குது அப்படின்னா, எனக்கு அந்த அந்த டைம் தான் எனக்கு ரஃப்னஸ் ஃபேக்டர் வந்து 1 வரும். ஓகே. ஸோ அப்படின்னு ஆக்சுவலா என்ன மீனிங்? என் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத். அதுல எந்த ரஃப்னஸும் இல்ல. ரஃப்னஸ் இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தான் 1 இருக்கும். அப்படின்னு நம்ம என்ன சொல்லிக்கலாம்? There is negligible surface roughness and moreover the surface is highly smooth ன்னு அர்த்தம். புரியுதா? So this is commonly observed for well polished planar electrode. நீங்க ஒரு எலக்ட்ரோட் எடுத்து நல்லா பாலிஷ் பண்ணீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து செம ஸ்மூத்தா இருக்கும். புரியுதா? சோ அந்த சமயத்துல நீங்க ரஃப்னஸ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது 1 இருக்கும். ஓகே. வேறஸ் எப்போ இந்த ரஃப்னஸ் சர்ஃபேஸ் 1 கூட 1 விட கூட இருக்கும் அப்படின்னா ஜியாமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியாவோட கூட அர்த்தம். இப்போ இதுதான் எனக்கு ஒரு எலக்ட்ரோட் இருக்கு. அப்ப நான் நார்மலா சொன்ன மாதிரி இதோட சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கு. ஓகேயா? வேறஸ் நான் ஏதோ ஒண்ணு மாடிஃபை பண்ணிருக்கேன். இதுல எனக்கு ஏதோ ஒரு போரோசிட்டி இருக்கு, இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒரு நானோ மெட்டீரியல் வச்சிருக்கேன், அது ஏதோ ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னா எனக்கு மேடு பள்ளம் மாதிரி நிறைய இருக்கும், எனக்கு ரஃப்னஸ் நிறைய இருக்கும். புரியுதா? அப்ப இந்த மாதிரி ரஃப்னஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆர்எஃப் வேல்யூ வந்து கிரேட்டர் தான் 1 அர்த்தம். ஓகே. ஸோ ஆர்எஃப் வேல்யூ கிரேட்டர் தான் 1னாலே ஆக்சுவலி என்ன மீனிங்? இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தாலே தெரியும் உங்க நியூமரேட்டர் வேல்யூ தான் ஹையா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. உங்க டினாமினேட்டர் வேல்யூ கம்மின்னு இருக்கும். அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கூட. ஓகே. ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கூடனா என்ன மீனிங்? உங்களுக்கு ரஃப்னஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்ப ரஃப்னஸ் அதிகமா இருக்குதுன்னா அப்ப எதுனால வந்திருக்கலாம்? உங்களுக்கு போரோசிட்டி இருந்திருக்கலாம், இல்ல கிராக்ஸ் இருந்திருக்கலாம், இல்ல நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு சர்ஃபேஸ் கூட இருந்திருக்கலாம். புரியுதா? சோ சோ இதுதான் நம்ம இன்ஃபரன்ஸா நம்ம இதுல இருந்து நம்ம டிரைவ் பண்றோம். ஓகே. சோ இதுல எனக்கு ரஃப்னஸ் ஆக்சுவலா ரொம்ப கூட இருக்கு, எனக்கு எலக்ட்ரோஆக்டிவ் ரொம்ப கூட இருக்குன்னா எனக்கு டபுள் ஏர் கெப்பாசிட்டன்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். இதை வந்து நம்ம இம்பிடன்ஸ்ல அப்சர்வ் பண்ணணும். நம்ம இம்பிடன்ஸ்ல வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு டெய்ல் வரும். புரியுதா? ஒரு செமி சர்க்கிள், அது பிறகு ஒரு வாட்பர்க், ஒரு எனக்கு வந்து ஒரு டெய்ல் மாதிரி வரும். ஓகேயா? சோ இதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து கெப்பாசிட்டன்ஸ் வச்சு நம்ம டிரைவ் பண்ணணும். புரியுதா? சோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் இம்பிடன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில இருந்து கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே. கெப்பாசிட்டன்ஸ். அதே மாதிரி நீங்க சிவி ஏதாவது ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? இந்த இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. இல்லைன்னா நான் இப்போ உங்க கெப்பாசிட்டன்ஸ் கம்மியா இருக்குன்னா இந்த கேப்பே ரொம்ப கம்மியா இருக்கும். புரியுதா? இந்த கேப்பே, அதாவது இந்த ஆனோடிக் கேத்தோடிக் பேஸ் லைனோட இந்த கேப் இன்டர்வலே கம்மியா இருக்கும். புரியுதா? சோ இதுதான் ஜென்ரலா என்னது என்னோட ரஃப்னஸ் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1 ஆகும். இன்னொன்னு கிரேட்டர் கேட்டலிஸ்ட் யூட்டிலைசேஷன். கிரேட்டர் கேட்டலிஸ்ட் யூட்டிலைசேஷன் என்ன மீனிங்னா அசியூம் தட் நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஆக்டிவ் சைட்ஸ்ங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது ஒரு எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்படின்னா இந்த ஒவ்வொரு எலக்ட்ரோ கேட்டலிஸ்டும் என்ன பண்ணும்? என்னோட அனலைட்டா ப்ராடக்டா மாத்தும். அப்படித்தானே? அப்போ எல்லா கேட்டலிஸ்டும் நான் பெர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்றேங்கிறதா மீனிங். புரியுதா? சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல எனக்கு எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப கூட இருக்கும். புரியுதா? சோ அதுதான் நம்ம இங்க என்ன இன்ஃபரன்ஸா நம்ம டிரைவ் பண்றோம்? கிரேட்டர் கேட்டலிஸ்ட் யூட்டிலைசேஷன். புரியுதா? இன்னொன்னு என்ஹான்ஸ் தி எலக்ட்ரோ கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி. ஓகே. சோ எலக்ட்ரோ கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டினாலே நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரோடு இருக்கு. அந்த எலக்ட்ரோடுக்குள்ள மேல எனக்கு ஒரு கேட்டலிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து நான் இப்போ ஒரு சிவி ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு எந்த பீக் எதுவுமே தெரியாது. ஆனா நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த அனலைட் வந்து ஏ பிளஸ் இ அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகுதுன்னு ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன்னா எனக்கு நான் அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பீக் தெரியும். ஓகே. சோ அப்ப நம்ம கேட்டலிஸ்ட்ங்கிறது என்ன தெரிஞ்சுக்கலாம்? கேட்டலிஸ்ட் இஸ் நத்திங் பட் இட் ஓன்ட் இன்வால்வ் வித் தி கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாம இருக்கிறதுனால ஆப்சன்ஸ்ல எனக்கு பீக் எதுவுமே வரக்கூடாது. ஒரு கேட்டலிஸ்ட் நான் ஒண்ணு ப்ரொபோஸ் பண்றேன்னா எனக்கு எந்த பீக் எதுவுமே வரக்கூடாது. ஆனா நான் அனலைட் ஆட் பண்ணும்போது அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு தெர்மோடைனமிக்கலி ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் கண்டிஷன் கொடுத்து இந்த அனலைட்டை ஏ பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் மாதிரி மாத்தும். ஸோ அந்த சமயத்துல எய்தர் எனக்கு ஆனோடிக்கோ கேத்தோடிக்கோ ஏதோ ஒரு எனக்கு பீ கரண்ட் வந்துச்சுன்னா அந்த பீ கரண்ட் வந்து அனலைட்னால தான் வருமே தவிர்த்து இந்த கேட்டலிஸ்ட்னால வரக்கூடாது. ஓகே. சோ அந்த மாதிரி உள்ள கண்டிஷன் வந்து நமக்கு எதுல கூட இருக்கும்? எனக்கு ரஃப்னஸ் ஃபேக்டர் கூட இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எலக்ட்ரோ கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டியும் யூஸ்வலா கூட இருக்கும்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ரஃப்னஸ் ஃபேக்டர் வந்து லெஸ் தேன் 1. சார் லெஸ் தேன் 1ன்னா என்ன சார் ஆக்சுவலா இன்ஃபரன்ஸ்? சார் இது வந்து எனக்கு எலக்ட்ரோடு வந்து எப்ப எனக்கு ஒரு மட்டமான எலக்ட்ரோடு இருக்கோ, அந்த சமயம் தான் எனக்கு ரஃப்னஸ் ஃபேக்டர் வந்து லெஸ் தேன் 1ஆ வரும். அதாவது என்ன தெரியுமா இதுக்கு மீனிங்? என்னோட எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல, இது வந்து என்னோட ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியாவோட ரொம்ப ரொம்ப கம்மின்னு அர்த்தம். ஓகே. அதாவது இந்த மாதிரி ஆக்சுவலா இருந்துச்சுன்னா, இட் இஸ் இன்அப்ரோப்ரியேட் மெஷர்மென்ட் மெத்தட். அதாவது என்ன மீனிங் தெரியுமா? எனக்கு ஒரு எலக்ட்ரோடு இருக்குது. அந்த எலக்ட்ரோடுக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த சர்ஃபேஸ் ஏரியால ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெறைய நாள் அது யூஸ் பண்றீங்கன்னா, சில டைம் அந்தந்த ரீஜன் எல்லாமே ஒரு ஆக்சைடா ஃபார்ம் ஆயிடும். ஓகே. இல்லாட்டினா வேற ஏதாவது இம்பியூரிட்டீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு மேல டெபாசிட் ஆயிருக்கும். இல்லன்னா நீங்க சில டைம் என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து ஒரு எலக்ட்ரோ ஆக்டிவ் ஸ்பீஷிஸ் எல்லாம் மேல மேபி நீங்க எலக்ட்ரோ டெபாசிட் பண்ணுவீங்க. ஆனா, அதுக்கு மேல ஏதாச்சும் வந்து ஒரு லேயர் வந்து அத மாஸ்க் பண்ணானாலும், உங்களுக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும்? உங்களுக்கு வந்து அது எலக்ட்ரோ கெமிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியாயிரும். புரியுதா? அப்போ எனக்கு ரஃப்னஸ் ஃபேக்டர் லெஸ் தென் 1 வந்துச்சு அப்டின்னா, அத வந்து நம்ம ஒரு சென்சார் மெஷர்மென்ட்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அதனால தான் நம்ம எப்பயும் ஒரு சென்சார் மெஷர்மென்ட்ல நம்ம பண்ண சமயம், ரஃப்னஸ் ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கிற மாதிரி பார்ப்போம். புரியுதா? எனக்கு ஆக்சைடு மாதிரி லேயர் ஃபார்ம் ஆனாலும் நடக்கும். இல்ல எனக்கு ஆக்சுவலி எலக்ட்ரோஆக்டிவ் ஸ்பீஷீஸ் இருக்கு. அது ஏதாவது ஒரு லேயர் மேல மாஸ்க் பண்ணானாலும், எனக்கு இந்த ரஃப்னஸ் ஃபேக்டர் வந்து லெஸ் தென் 1 வரும். இன்னொன்னு புவர் எலக்ட்ரோலைட் வெட்டபிலிட்டி. அதாவது என்னது? எனக்கு எலக்ட்ரோடு இருக்கு. அந்த எலக்ட்ரோடு வந்து பஃபர் சொல்யூஷனுக்கு மேல படணும். புரியுதா? ஒருவேள பஃபர் சொல்யூஷனுக்கு மேல படாம இருந்தானாலும், எனக்கு நம்ம புவர் வெட்டபிலிட்டி கேஸ்லயும் எனக்கு ரஃப்னஸ் ஃபேக்டர் லெஸ் தென் 1 வரும். புரியுதா? இன்னொன்னு வந்து இன்கம்ப்ளீட் கேட்டலிஸ்ட் யூட்டிலைசேஷன். சார் இன்கம்ப்ளீட் கேட்டலிஸ்ட் யூட்டிலைசேஷன் என்னது? நான் ஆல்ரெடி போன கேஸ்ல சொல்லியிருந்தேன். எனக்கு ரஃப்னஸ் ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா, எல்லா கேட்டலிஸ்டும் புரியுதா? இந்த எல்லா கேட்டலிஸ்டுமே எனக்கு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்னு அர்த்தம். ஆனா, எனக்கு ரஃப்னஸ் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா, எனக்கு ஆக்சுவலா என்ன இருக்கும்? 1, 2, 3 ஒரு எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் தான் எனக்கு என்ன ஆகும்? எனக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து இன்கம்ப்ளீட் என்னது? கேட்டலிஸ்ட் யூட்டிலைசேஷன். புரியுதா? சோ அதுதான் நம்ம எதுல நம்ம பார்க்கிறோம். எந்த கேஸ்ல ஆக்சுவலா நடக்கும். எனக்கு ரஃப்னஸ் ஃபேக்டர் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா, இந்த கேஸ நீங்க ஆக்சுவலா பார்ப்பீங்க. ஓகே.